இன்டர்வியூ போறேன்ட்டு போனாலே என்னாச்சுன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றா. எங்க இருக்கா? ஏட்டி இவ்வளோ நேரம் மாட்டி உனக்கு இன்டர்வியூ நடந்துச்சு, எங்க போயிட்டு வந்த? இவ்வளோ நேரம் இன்டர்வியூ ஆச்சு, என்னாச்சு இன்டர்வியூல? எம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இன்டர்வியூல நல்லா தான் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன நடக்கும்னு தெரியல, பாப்போம். என்ன சொல்றாங்கன்னு தெரியல. போயிட்டு வாங்க, வீட்டுக்கு லெட்டர் வரும்னு மட்டும் சொன்னாங்க. சரின்னு சொல்லி வந்துட்டேன். ஓ அப்படியா? உன்னை யார்கிட்டயும் வேலைக்கு போக சொன்னா? நீ வேலைக்கு போறேன்னு ஆடுற. உன்னை படிக்க வச்சுட்டோம், அதோட விட வேண்டியது தானே. சும்மா வேலைக்கு போறேன்னு நமக்கு தான் இவ்வளோ பெரிய வீடு இருக்கே. வேலைக்கு போய் என்னடி பண்ண போற? எம்மா சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காதம்மா. சும்மா அம்மா படிச்ச 4 வருஷம் கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங். சும்மா இருமா, வேலை எல்லாம் கிடைக்கும். நான் வேலைக்கு போவேன். சும்மாலாம் என்னால் வீட்டில் உட்காந்துருக்க முடியாது. ஏட்டி நான் சொல்றது என்னன்னா, உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு. இனிமேல் உன்னை சும்மா வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்க முடியாது. இனிமேல் கல்யாணம் பண்ணிட்டு போற வழியே பாரு. எம்மா எதுக்கத்தாலும் கல்யாணம் சொல்லாத. கல்யாணத்தை பத்தி பேசாத. எனக்கு வயசு என்ன ஆகுது? சும்மா கல்யாணம். நான் வேலைக்கு போன எவ்வளவு இது இருக்கு தெரியுமா? ஏட்டி என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எப்பா பாருப்பா இந்த அம்மனை. சும்மா கல்யாணம் பண்ணு. எதுக்கு இன்டர்வியூ போற, எதுக்கு வேலைக்கு போற? சும்மா நெய்ய ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கா. எனக்கு என்னப்பா வயசு ஆகுது? 24 தானே ஆகுது. இன்னும் 2 வருஷம் வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறேனே. சும்மா இதே வேலை தான் அவளுக்கு எப்பவுமே. சரி மக்களே, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப பண்ணு. அப்பா உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். அவ கடந்து போறா. அவளுக்கு ஒரு வேலை என்ன, சும்மா இதேதான் என்கிட்டயும் புலம்பிட்டு இருப்பா. நான் உள்ள போறேன். என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. இனிமே நீ என்கிட்ட பேசாதம்மா. ஏட்டி கம்மனே இருக்க மாட்டியாட்டி? அவளுக்கு தான் கல்யாணம் நாளே பிடிக்க மாட்டேன்றதுல ஏன் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்க எப்பவுமே? எங்க வயசு என்னங்க ஆகுது? இப்ப பார்க்க ஆரம்பிச்சாதான் இன்னும் 1 வருஷத்தையாவது மாப்பிள்ளை கிடைப்பான். இவளும் நான் வேலைக்கு போறேன், வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிறா. நம்ம கிட்ட இல்லாத பணமாங்க. ஏங்க இப்படி பண்றா? நீங்களே ஏதாவது சொல்லல. சரி விட சுமதி, அவ வேலைக்கு போட்டோம். படிச்சுட்டு சும்மா இருந்தா எந்த பொண்ணுங்க தான் கேட்கும்? ஒரு 6 மாசம் வேலைக்கு போயிட்டோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கும் சொன்னா சரின்னு சொல்ல போறா. சும்மா வேலைக்கு போகாமலே கல்யாணம் பண்ண எப்படி சுமதியா ஒத்துப்பா? சரிங்க, என்னமோ நீங்க சொல்றீங்கன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை கிடைக்கல, நல்ல பையன் கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது. நான் இப்பவே 4 இடத்துல கொடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதுங்க. நான் சொல்லிட்டேன். நீங்களாச்சும் உன் பொண்ணாச்சு. அதெல்லாம் நான் பாத்துக்கிற சுமதி, விடு. ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு நான் கிளம்புற. வேலைக்கு டைம் ஆச்சு. சரி வாங்க. எங்க சின்ன பொண்ணு வரேன்னு சொன்னா ஆளவே காணோம். லட்சுமி வீட்டுக்கு போலாம் வாங்கக்கான்னு சொன்னா இன்னுமா வரா? வா சின்ன பொண்ணு வா. இவன் நேரம் உன்னையே தான் ஆளை காணாமன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தேன். சரிக்கா வாங்க லட்சுமி அக்கா வீட்டுக்கு போவோம். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அது கொடுக்கலாம். பாவு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். லோன் கீன் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க, 1 லட்சம் வாங்கினா 3 லட்சம் 4 லட்சம் வட்டி போடுவோம். வட்டி கட்டுறது காட்டியுமே நம்ம வயசாகி நம்ம செத்தே போயிடுவோம். அந்த மாதிரி நடக்குது இப்பலாம். ஆமா சின்ன பொண்ணு, அது வேணா கரெக்ட் தான். லோன் வாங்கி கட்டி முடிக்கிறதுக்குள்ள நமக்கு வயசாகி நம்ம பிள்ளைங்களுக்கு குழந்தையே பிறந்துடும். அந்த மாதிரி இருக்கு இப்ப காலெல்லாம். சரி வா நம்ம போ. சரி சின்ன பொண்ணு, இந்த கதவை சாத்திட்டு வரேன். சரிங்கக்கா பூட்டிட்டு வாங்க நல்லா. ராணி அக்கா எங்க போக கிளம்பிட்டீங்க நீங்களும் சின்ன பொண்ணு? இல்ல வசந்தி, இந்த லட்சுமி வீடு வரைக்கும் போயிட்டு வரலாம், சும்மா போய் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு தான். வேற ஒண்ணும் இல்ல. ஒரு வார்த்தை கூட இப்பெல்லாம் கூப்பிடுறது இல்ல. உங்களுக்கு சின்ன பொண்ணு தான் பெரிய ஆளா தெரியுறா. 4 முடி என்கிட்ட பொம்புக்கு வந்தீங்கன்னா காலையில ஒரு சவுட்டு கொடுத்தேன் பாத்தியா? அந்த மாதிரி சவுட்டி தள்ளிப்பிடுவேன். ஒழுங்கா வாயை மூடிட்டு இருந்து. ராணியக்கா நேற்று வந்து உங்ககிட்ட சொன்னேன்ல, அப்படி பேசினாக்கா அவகிட்ட பேசாத. எக்கா எங்கக்கா போறீங்க எல்லாம்? உமா உடம்பு எப்படி இருக்குமா? நல்லா இருக்கா? பரவாயில்ல, நல்லா இருந்தா சரி. எக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. உடம்பு இப்போ சரியாயிட்டேன். நேத்தே கொஞ்சம் சரியாயிடுச்சு. சரி அதான் இன்னைக்கு வந்து உங்களை பார்க்கலான்ட்டு வந்தேன். உமா உடம்பு எப்படி இருக்கு? உன்னை நினைச்சே தான் நான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். சரி இப்போ கொஞ்சம் நல்லாயிட்டல, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமா சின்ன பொண்ணு, என் உடம்பு நல்லா இருக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயோ இப்போ நம்ம போய் கேட்கலன்னா நம்மளே இதை பண்ணிச்சிருவோம். நம்மளும் போய் கேட்டுருவோம். அப்பத்தான் இவங்க முன்னாடி நல்லவ மாதிரி இருக்க முடியும். உமா உடம்பு நல்லா இருக்காட்டி? உனக்கு வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன். துணி ரொம்ப அதிகமாக இருந்துச்சா, அதெல்லாம் துவைச்சி வச்சுட்டு வேலையே கரெக்டாக போச்சுடி வீட்டில். இந்த பாரு, என்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் நீ வச்சுக்காத சரியா? சின்ன பொண்ணு நடந்தது எல்லாத்தையுமே என்கிட்ட வந்து சொல்லிட்டா. ஒழுங்கா இருந்துக்கோ. இனிமே நீ யாரோ நான் யாரோ, இனிமே என் கூட பேசுனேன் அவ்வளோதான் உனக்கு. இல்லட்டி உமா, நான் அப்படி சொல்லவே இல்லை. சின்ன பொண்ணு பொய் சொல்லியிருப்பா உன்கிட்ட. ஐயோ மறைக்கிறாளே வர. என்னதே நான் போய் சொன்னேனா? வீட்டுக்கு வந்து வாங்கக்கா உமால போய் பார்க்கலான்னு சொன்னதுக்கு அவளும் இதை நான் பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து டிராமா போட்டுட்டு இருக்கியா? ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா ஒரு அடிதான். மரியாதையே கிளம்பிடுங்க இருந்து. சின்ன பொண்ணு விடுமா, அவ ஏதோ சொல்லிட்டு போறா. அவளோட குணம் தான் நமக்கு தெரியல. வா நம்ம போவோம். எக்க நானும் வரேன்க்கா லட்சுமி அக்கா வீட்டுக்கு. லட்சுமி அக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டே. நானும் வரேன். சரி மாலோ வா போவோம். எக்கா நானும் வரேன்க்கா. எல்லாரும் சேர்ந்தே போவோம். என்னை மட்டும் விட்டு போறீங்க? 4 முடி ஒழுங்கா இருந்துக்கோ, அவ்வளவுதான் உனக்கு. எங்க கூட வந்த மோளை உன்னை கொன்னு போட்டுருவேன். சின்ன பொண்ணு விட்டு, சின்ன பொண்ணு வரட்டும். நடங்க போ. எப்பா இந்த ஆடு மாடெல்லாம் பத்தி கட்டுறதுக்குள்ள உயிர் போயிட்டு வந்தது. உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா சாமி. கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோம். சோறு கூட அப்புறம் தான் நமக்கு. தூக்கம் தான் முக்கியம். ராணிக்கா லட்சுமிக்காக்கு நல்லா தூக்க மாட்டுக்கு. இப்ப பாருங்க. சின்ன பொண்ணு கம்மன் இருமா. அவ மாட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து அசதியா படுத்து தூங்குறான்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம போவோம். போயிட்டு சாயந்தரமா வருவோம். எக்கா நீங்க சும்மா இருங்க. இப்ப பாருங்க. ஹலோ லட்சுமி எந்திரி. பாவ சின்ன பொண்ணு விட்டு பயந்து போயிடுவாங்க. ராணி அக்கா அவளை பாருங்கக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. அத்தா பாரு உமாலோ, நானும் அத்தா சொல்லிட்டு இருக்க சொன்னா கேட்கறாளா? அப்ப பயந்து அலறி அடிச்சு எழுந்திருக்க போறா பாரு. லட்சுமி நான் பேய் வந்திருக்கேன் எண்டடி. ஐயோ ஏங்க எங்க இருக்கீங்க? முத்துக்குமாரே, பேய் முத்துக்குமாரே.
லட்சுமிக்கா அது சின்ன பொண்ணு. ஐயோ அப்பா கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன்க்கா. பேயி வந்துடுச்சு என்னமோன்னு. சின்ன பொண்ணு கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டியா? சும்மா நெய்யி நெய்யின்னு ஏன் சின்ன பொண்ணு என் உயிரை வாங்குற? கொஞ்ச நேரத்துல நெஞ்சே பதறிச்சு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் இவ என்கிட்டே தான் வம்புக்கு வரா. ஏக்க நான் சும்மா விளையாண்டக்கா, ஏன்க்கா இப்படி கோவப்படுறீங்க? சின்ன பொண்ணு ஒழுங்கா இருந்துக்கோ. இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட். இன்னொரு டைம் ஏதாவது இந்த மாதிரி பண்ண அவ்வளவுதான் உனக்கு. இனிமே பேசுறதே நிறுத்திக்குவேன் உன்கிட்ட. விடு லட்சுமி, அவ சும்மா உன்கிட்ட விளையாடுறா, அவ்வளவுதான் விடு. சரி வா. இல்லக்கா எப்ப பார்த்தாலும் இவ என்கிட்டே தான் வம்புக்கு வரா. சொல்லி வச்சிருங்கக்கா, இன்னொரு டைம்ல என்கிட்ட இப்படி பண்ணானா அவ்வளவுதான். எக்கா நான் இப்பெல்லாம் பண்ண மாட்டேன்க்கா, விடுங்க. எக்கா வாங்கக்கா, எல்லாம் உட்காருங்க. ஏன் நின்றுகிட்டே இருக்கீங்க? வாங்க. ஏன் உமாலோ உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா? உடம்பு எப்படி இருக்கு? எக்கா என் உடம்பு நல்லா இருக்குக்கா. நான் இப்ப நல்லா தான் இருக்கேன். எனக்கு உடம்பு சரியாயிட்டு. சரி உமாலோ, சரி உடம்பு பார்த்துக்கு. இனிமேல் ஏதாவது ஒண்ணா எங்க கிட்ட சொல்லு, நாங்க இருக்கோம் உனக்கு. சரியா? சரிக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் பாத்துக்கிறேன். உட்காருங்க அக்கா. ராணிக்கா உட்காருங்கக்கா. ஏன் லட்சுமிக்கா நான் உங்க வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு தெரியாதா? எல்லாத்தையும் உட்காருங்க வாங்கன்னு எல்லாத்தையும் பேசுறீங்க, என்கிட்ட மட்டும் பேச மாட்டேன்றீங்க. நான் என்ன பண்ண உங்களை? ஆமா நல்லவங்களா இருக்கவங்கள தான் பேச முடியும். இப்படி கெட்ட எண்ணத்தோட இருக்கவங்களுக்கு எல்லாம் பேச முடியாது. ஏன் சின்ன பொண்ணு எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டியா? நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். இப்ப பாரு எல்லாருமே என்ன கெட்டவங்களா நினைக்கிறாங்க. ஆமாக்கா இல்லைனா மட்டும் நீங்க நல்லவங்களாயிட போறீங்க. ஆமா நான் கெட்டவதான். சும்மா எதுக்கட்டாலும் ஒண்ணு சொல்லிட்டா போதும், அதையே புடிச்சுக்குவாளுங்க. வீடு வசந்தி வா வந்து உட்காருங்க. லட்சுமிக்கா புதுசா வீடு வாங்க போறீங்களாமே கேள்விப்பட்டேன். என்கிட்ட ஒரு 2 லட்சம் இருக்குக்கா, கொடுக்குற லோன்லாம் வாங்காதீங்க சரியா? ஆமா சின்ன பொண்ணு, நானும் எல்லார்ட்டையும் சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப நன்றி சின்ன பொண்ணு. நான் உன்னை எவ்வளவோ திட்டிருக்கேன், ஆனா நீ எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற பாத்தியா? ரொம்ப நன்றி சின்ன பொண்ணு. எக்கா இதெல்லாம் ஒரு மேட்டராக்கா? நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் திட்டுங்க, நானும் வந்து திட்டிட்டு தானே இருக்கேன். அது சும்மா நமக்குள்ள நடக்கிறதுக்கா. ஒரு கஷ்டம்னா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்க்கா, ஒரு பிரச்சனையும் இல்ல. எக்கா காசு இல்லைன்னா என்கிட்டயும் சொல்லுங்க, நானும் அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் ரெடி பண்ணி தரேன். சரி ரொம்ப நன்றி. நானும் எல்லா காசையும் எடுத்து பார்த்துட்டேன், மீதி பத்தலைன்னா கேட்குறேன் உமா. உங்களுக்கு ரொம்ப நன்றி உமா. பாத்தியா லட்சுமி, காசு இல்ல காசு என்ன நாங்களாம் உங்களுக்கு தரோம். நானும் அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், ஒரு பிரச்சனை இல்ல. எவ்வளவு பெரிய வீடு பாக்குறியோ பாரு, ஏன்னா நீ கஷ்டப்படுறதுக்கு பலன் கிடைக்கணும் இல்லையா? எல்லாமே உனக்கு நல்லதாவே நடக்கும், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆமாக்கா நீங்களே என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. லட்சுமிக்கா அல்லாதீங்கக்கா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? விடுங்க. ஆமா லட்சுமி அழாத. பெரிய வீடா கட்டி நம்மளும் பால் காய்க்கலாம், ஒரு பிரச்சனை இல்ல. அழாத. உனக்கு இப்பதான் நல்ல நேரம் நடக்குதுன்னு நினைச்சுக்கோ. ஆமாக்கா நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். வீடு கட்டி இந்த முத்துக்குமார் வயலுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என் கடமை முடிஞ்சுதுக்கா. அடுத்தது பூமாரி தான். அவளை நான் எப்படியும் மெல்ல மெல்ல மேல கூட்டிட்டு வந்துருவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லட்சுமி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். முதல்ல அழாத கண்ணத்துல. என்னது வீடு வாங்க போறீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல. நீங்களே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க, எப்படி உங்ககிட்ட இவ்வளவு காசு? நீங்க சாணி தானே அள்ளி கொட்டிட்டு இருக்கீங்க. என் 4 முடி எந்திரிச்சு வெளியே போயிடு, இல்ல சவுட்டி தள்ளி போடுவேன். ஏய் வசந்தி, என்ன வசந்தி பேசிட்டு இருக்க? அவனை மூஞ்சி பாரு, இப்படியா பேசுவாங்க ஒருத்திக்கிட்ட? அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தா நமக்கு தெரியதானே செய்யும். சும்மா அவளை கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு இருக்க. சாணி அள்ளி கொட்டினா மட்டும் அது ஒரு வேலை இல்லையா? அப்படி சொல்லுங்கக்கா. இவ இப்படியே தான், இவ புத்தியே இப்படியே தான். கருமு யாரு வாழ்ந்தாலும் இவளுக்கு பிடிக்காது. லட்சுமி அவள ஒரு ஆளு, நீ மூஞ்சி சோகமா வச்சிருக்க பத்தியா? வசந்தி எந்திரிச்சு வெளியே கிளம்பு. இங்க இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், சின்ன பண்ண விட்டு உன்னை அடிக்க விட்டுருவேன். ஆமாக்கா சொல்லுவீங்க. சும்மா ஒரு வார்த்தை சொல்றதுல என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? இனிமே உங்க கூடயே சேர மாட்டாங்க. கிளம்புறேனா? முதல்ல கிளம்பு. அது முதல்ல வேலை பாரு. கிளம்புறேன்னு உட்காந்தே இருக்கா. சி அதுதான் உன்னை வர வேணாம்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் முடிவு எடுத்து வந்தோம். ஆமா நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு தெரியல. சி நான் போயிட்டு வரேன். இனிமேல் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். லட்சுமி மூஞ்சி அப்படி வைக்காத லட்சுமி. நீ வளரும் போது தான் லட்சுமி பாதி பேத்துக்கு தெரியும். நம்ம பேசணுமே, இப்படி வளர்ந்துட்டாலே எனக்கு அவள ஒரு ஆளுன்னு அவ சொல்றதுக்குள்ள போறோம். ஆமாக்கா நீ அவளை பத்தி தான் நினைக்காத, விடுங்க. சரிங்க. சரிக்கா நான் சும்மா தான் மூஞ்சி வச்சிட்டு இருந்தேன். விடு லட்சுமி. சரி லட்சுமி நாங்களா போயிட்டு வரோம். இதை பேசுறதுதான் உங்க வீட்டுக்கு வந்தோம், அதுக்குள்ள வந்து இப்பெல்லாம் பேசி உன் மனசை கஷ்டப்பட்டுட்டா. ஒண்ணும் இல்லக்கா இருங்க, நான் காப்பியை போட்டு எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டு கிளம்புங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை லட்சுமி, நாங்க போயிட்டு வரோம். எனக்கு வேலை இருக்கு சாயந்தரம். சின்ன பொண்ணு வா, சின்ன பொண்ணு டவுன் வரைக்கும் போயிட்டு வருவோம். நாளைக்கு சத்யாளுக்கு பிறந்த நாள், அவளுக்கு ஒரு துணி எடுத்துட்டு வருவோம். நேத்துல இருந்தே ட்ரெஸ் எடுத்துதாமா ட்ரெஸ் எடுத்தாமா டார்ச்சர் பண்ணி கடந்தா. சரி சரிக்கா வாங்க போவோம். துணி எடுத்துட்டு வரல, பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரதுக்கும் டைம் கரெக்டா இருக்கும். வாங்க போவோம். சரி லட்சுமிக்கா நாங்களா கிளம்புறோம். சரியா? சரி சின்ன பொண்ணு எல்லாரும் பார்த்து போங்க. மக்கா ப்ளூ கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ வரும். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடலாம். ப்ளூ கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு நான் போற டெய்லி வீடியோ உங்களுக்கு வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். ஆமா மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.